வணக்கங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சின்ன வெங்காய கார சட்னி. மேலூர் வில்லேஜ் பக்கத்தில் சின்ன ஹோட்டலில் நான் சாப்பிட்ட கார சட்னி. அவங்க சின்ன வெங்காயத்தை அம்மியில் அரைச்சி செஞ்ச இந்த கார சட்னி அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு அதேமாரி செஞ்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்குங்க. புளி சின்ன பால் சைஸ்க்குங்க. மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சட்னி நல்ல காரமாக இருக்குங்க. கடை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயத்தை வதக்காமல் அப்படியே அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிவிடுங்க. ஏன் வெங்காயத்தை வதக்கி அரைக்கலான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், இனி அடிக்கடி செய்வீங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் விழுது நல்லா வதங்கணுங்க. இப்போ இந்த புளி மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க. பாருங்கள், இதை நம்ம தக்காளி சேர்க்காம செய்யணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டுங்க. இந்த சின்ன வெங்காயத்தை மட்டும் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மூடி வைக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிறது சின்ன வெங்காயம், மிளகா வத்தல், புளி, அவ்வளோதாங்க. இந்த சட்னியில் தக்காளியோ பூண்டோ வெல்லமோ சேர்க்கக்கூடாதுங்க, டேஸ்ட் மாறிடுங்க. இது கிட்டத்தட்ட தொக்கு மாதிரி தாங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதத்தில் இருக்கும், வெளியே வச்சிங்கன்னா 10 நாளைக்கு சூப்பராக இருக்குங்க. உப்பு பத்தலைங்க, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஏன் சாதத்துக்கும் சூப்பரான சைடிஷ்ங்க. இதை தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல கெட்டியாக கிண்டி எடுத்திங்கன்னா இதை ட்ராவலுக்கு சூப்பரான பெஸ்ட்டான தொக்கை எடுத்துக்கு போகலாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ப்ரெட் இருக்கு இல்லையா, அதில் தடவி சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்லாங்க. ஆளினால் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கிற இந்த தொக்கை மறக்காமல் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தொக்கில் இருக்க தண்ணியில் வற்றி நல்ல கெட்டியாக வரணுங்க. நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சின்ன வெங்காய சட்னி சொல்லலாம், இல்லை தொக்குன்னு சொல்லலாம். சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை கூட இப்போ சாப்பிட்லாம். சுட சுட இட்லியோ தோசையோ செஞ்சு இது கூட சாப்பிட்டீங்கன்னா எத்தனை உள்ளே போகுதுன்னு தெரியாதுங்க. ஓகேங்க, நீங்கள் இதை பார்த்துட்டு மிஸ் பண்ணிடாமல் உடனே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்ய கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.